ஸ்பூக்கி கௌதம் யூடியூப் சேனல்ல இருந்து கௌதம் டி பிளாக்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான அபேண்டன் அபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நைட் டைம்ல தனியா போறாரு. எஸ் தி டி பிளாக்குக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் மட்டும் தனியாக தான் வந்திருக்கேன். இந்த அபார்ட்மெண்ட்டில் குடியிருந்த ஒரு ஃபேமிலி கடன் பிரச்சனையினால சூசைட் பண்ணி இறந்து போயிட்டதாகவும் அதுக்கப்புறமா இங்கே தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கவே எல்லாரும் இந்த அபார்ட்மெண்ட்டே காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. யாராவது உள்ளார சரக்கு ஏதாவது அடிச்சிட்டு இருக்கீங்களா? தெரியுதா? அந்த பில்டிங்குள்ள நுழையிற அவரு ஆப்போசிட் பில்டிங்ல கருப்பு முடியோட வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸோட ஒரு அமானுஷ்யமான லேடியோட உருவம் நிக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே அந்த உருவம் தெரிஞ்ச இடத்துக்கு போய் பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல. அதனால அந்த பில்டிங்க்கு வெளியே பில்டிங்கை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ஒரு நைட் விஷன் கேமராவை செட் பண்ணிட்டு பில்டிங்குள்ள ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்காரு. இந்த இடத்துல திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வாய்ஸ் என்னால் வந்து கேட்க முடியுது. அது உங்களுக்கு இதில் வந்து தெளிவாக கேப்சர் ஆகுது தெரியல. அந்த பில்டிங்கோட பல இடங்கள்லயும் அமானுஷ்யமான உருவங்கள் தெரியவே டவுசிங் ராடு மூலமா அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. அதே மாதிரி நான் இந்த இடத்துல இருந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். என்னை இந்த இடத்துல இருந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் போக விடுவீங்களா? போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே நம்ம வந்து கீழே போயிடலாம். இந்த கேண்டீனை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரே விஷயம், இந்த மாதிரி சூசைட் தாட்லாம் வந்துன்னா தயவு செஞ்சு யாரும் வந்து அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. வாழறதுக்கு நிறைய வழி இருக்குது, ஆனால் சாகிறதுக்கு ஒரு சில வழி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு சில வழியை தவிர்த்துட்டு வாழறதுக்கு இருக்கிற நிறைய வழி இருக்குது. அந்த வழியை வந்து நீங்கள் கண்டிப்பாக தேடி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். ஸோ யாரும் இந்த மாதிரி வந்து சூசைட்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? ஹாரர் நைட்ஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து ரீசெண்டாக பிளாக் மேஜிக் மாதிரியான ரிச்சுவல்ஸும் அமானுஷ்யமான விஷயங்களும் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சுடுகாடுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நைட் டைமில் போகிறாங்க. அங்கே நாங்கள் வந்து மறைஞ்சிருந்து தான் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணோம். பாருங்கள், செடிக்குள்ளே புகுந்து நாங்கள் புல்லுக்கிட்ட போயிட்டுருக்கோம். பாருங்கள், ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்கும் அந்த இடம். ஃபுல்லாக மரம். அங்கே பாருங்கள், மரத்து மேலே எரியுது பாருங்கள். அவ்வளோ ஒரு மரத்துக்கு மேலே அங்கேயே எரிய வச்சுருக்காங்க. ஏதோ எரிஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது பாருங்கள் அந்த இடம். ஏதோ வரைஞ்சிருக்காங்க, ஒரு பொம்மை மாதிரி இருக்குது சிம்பிள். வாங்க கிட்ட போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஏதோ 3 பொம்மை இருக்குது. இந்த
சைடு ஒயிட்டு, இந்த சைடு ப்ளூ, சென்டரில் வந்து க்ரீனு. இது பின்னாடி எரியுது பாருங்கள், அங்கே பாருங்கள். சடனாக நிறைய இடத்துல எழுதி வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல, பயமுறுத்தவா என்ன ரீசன்னே தெரியல. இங்கே பாருங்கள், எலும்பு தான் அது கீழே வச்சுருக்குது. ரெண்டுமே எலும்பு. நல்லா பாருங்கள், ஒத்து பாருங்கள், எலும்பு. இங்கே பாருங்கள், விபூதி, ஏதோ மை, ஏதோ சூனியம் வைக்கிற மாதிரியே இருக்குது இந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது. ஸோ மேலே பாருங்கள், கூரை மேலே தான் ஏதோ சவுண்டு கேட்குது. அங்கே பாருங்கள், அது எரியுது பாருங்கள், கூரை மேலே ஊற்றி. ஸோ பூஜையை ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அவங்க அப்படி போனதுக்கப்புறம் தான் இப்படி வந்திருக்கோம். யாரோ வர மாதிரி இருக்குது. ஐயோ, இது எரியுது பாருங்கள் திடீர்னு. என்ன நின்றுச்சு? சமத்தியாக பயன்ட்டோம். வேறு லெவல் த்ரில்லிங். ஆனால் அந்த இடம் தனியெல்லாம் வந்தீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் கப்பத்துலாண்டு யாராவது வர வேகமாக போடா தப்பிச்சிடாடே. யாராவது அங்கே ஒரு உருவம், இங்கே ஒரு உருவம், இங்கேருந்து காணாண்டா. இங்கேருந்து ஆள் யாரையுமே காணாமே. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அது பாருங்க, போயிட்டா அந்த உருவம் சுற்றி தெரிஞ்சுடே நம்மள. அடுத்தடுத்து அங்கே தெரிஞ்ச அமானுஷ்யமான உருவங்களாலையும் அமானுஷ்யமான சம்பவங்களாலையும் ரொம்பவே பயந்து போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. ட்ரிச்சி 143 யூடியூப் சேனல்ல இருந்து ரஹ்மானும் அவரோட ஃப்ரெண்ட் தியாகவும் ஒரு அபேண்டன் அபார்ட்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நைட் டைமில் போகிறாங்க. இது வந்து சென்னையில் ஒரு பப்ளிக்கான ஒரு இடத்துல, ஒரு மெயின் சிட்டியில் இருக்கிற ஒரு இடம். அதுவும் இல்லாமல் இந்த அபார்ட்மெண்ட்டை கட்டி ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அவங்க அந்த பில்டிங்குள்ள நுழைஞ்சதுமே அமானுஷ்யமான சத்தங்கள் மட்டும் இல்லாம பல இடங்கள்லயும் கருப்பு அமானுஷ்ய உருவங்கள் தென்படுது. அந்த பில்டிங் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க கடைசியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விதமான ரிச்சுவலை பண்ணி அங்கே இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு சக்கரம் மாதிரி, இந்த சக்கரத்தில் வந்து நம்ம வந்து நெருப்பு ஏற்றி விட்டு நம்ம ஒரு பேயை வந்து கூப்பிட்டோன்னா நம்ம கண்ணு முன்னாடி வரணும்னு சொல்லுவாங்க. எங்கள் இதில் அதனால ட்ரை பண்ணியிருக்கோம் சார். இந்த இடத்துல நீங்கள் ஆத்மா இருக்கீங்கன்றது நிஜம்தானா? இந்த இடத்துல எத்தனை ஆத்மா இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நாயை பிடிச்சது பண்ணுறான். அதை சொல்லு. நீ ஒரு நல்ல ஆத்மாவாக இருந்தா நீ என் முன்னாடி வா. ஏன் எனக்கு பயப்படலையா? என் கூட இப்போ யாருமே இல்லை. நீங்கள் தைரியமாக வாங்க. இப்போ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஜொலிக்கிற கண்களோட இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் 2 முறை அவங்களோட கண்ணில் படவே ரொம்பவே பயந்து போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. டெல்லியில நடந்ததா சொல்லப்படுற இந்த இன்சிடென்ட்ல ஒரு லேடி நைட்டு 11 o'clock போல கவர்மெண்ட் பஸ்ல ஏறுறாங்க. அந்த பஸ்ஸோட கண்டக்டர் அந்த லேடி கிட்ட டிக்கெட் எடுக்க சொல்ல அவங்க முகத்தை காமிக்காமலே சமாளிக்கிறாங்க. இதனால டவுட் ஆகுற அந்த கண்டக்டர் அந்த லேடிய முகத்தை காமிக்க சொல்லி கேட்க அவங்க தலையை நிமிர்ந்து பார்த்தப்போ அவங்களோட முகத்துல கண்ணு மூக்குன்னு எந்த ஒரு ஃபீச்சரும் இல்லாம கருப்பா இருக்கிறத பார்த்து அந்த கண்டக்டர் அரண்டு போயிருந்தாரு. உடனே அந்த கண்டக்டர் போலீஸையும் சுத்தி இருந்தவங்களையும் கூட்டிக்கிட்டு வந்து பார்த்தப்போ அந்த லேடி பஸ்ல இருந்து மாயமா மறைஞ்சு போயிருந்தாங்க.
அதே போல இந்த வீடியோ ஒரு ஃபேக்டரிக்கு வெளியே செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆனது. இதுல நைட் ஷிஃப்ட்ல இருக்கிற ஒரு வாட்ச்மேன் ரவுண்ட்ஸ் வரும்போது ஒரு கிரீப்பியான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. அவரு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி பார்க்கறதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தது. இந்த வீடியோஸ்ல அவங்க கேப்சர் பண்ணது ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? சிம்பிளி சரத் யூடியூப் சேனல்ல இருந்து சரத்தும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பயங்கரமான பேய் ஃபேக்டரியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நைட் டைம்ல போறாங்க. கைஸ், நாங்கள் நைட் விஷன் கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த என்டையர் பில்டிங் கவர் ஆகிற மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஆக்டிவிட்டி நடந்தாலோ இல்லை நம்மளை ஏதாச்சும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலோ மேபி அதில் கேப்சர் ஆகலாம். அவங்க அந்த பில்டிங்குள்ள நுழைஞ்சதுமே பல இடங்கள்ல இருந்தும் யாரோ அழுகிற மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேக்குது. அந்த லாஸ்ட் கார்னர் தான். அங்க தெரிஞ்ச கருப்பு உருவத்தை பார்த்து அரண்டு போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க அந்த பில்டிங்க்கு வெளியே செட் பண்ணியிருந்த நைட் விஷன் கேமராவில் இந்த கிரீப்பியான உருவம் கேப்சர் ஆயிருந்தது. அடுத்தடுத்து அங்கே நடந்த அமானுஷ்யமான சம்பவங்களால ரொம்பவே பயந்து போற அவங்க கடைசி முயற்சியா ஒரு ரிச்சுவலை பண்ணி அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. என் மூலியமா நீங்க கேமரா முன்னாடியோ இல்லை இவங்ககிட்டயோ ஏதாச்சும் உதவி கேட்டீங்கன்னா அவங்க நிறைவேற்றி வைப்பாங்க. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், என் மேல சத்தியமா சொல்றேன். ஒரு பொம்மையை வச்சு ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்றவங்க ரிச்சுவல் முடிஞ்சதும் ரூமை விட்டு வெளியே வந்ததும் ரூமுக்குள்ள இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. இது அப்படியே சாஞ்சுதுடா. என்னாச்சு? இங்க போறா. ரெக்கார்ட் போட்டு. ரிச்சுவலுக்கு யூஸ் பண்ண பொம்மை அந்த இடத்துல மிதக்கிறத பார்த்து அரண்டு போற அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்க கடைசியா இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. பாரு, ஓகே வாங்க. ஏய் எங்க ஓடிறா? ப்ரோ 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 என்ன ஆச்சு? போலாம் ப்ரோ கண்ணை வச்சிருக்கீங்க. வாடா. ஏய் நா மூஞ்சி பாத்தியானா? காகா சுதா உஷாரா பிடிச்சு
கிளம்ப வேண்டியதுதான். ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ, வெளில தான் ப்ரோ ஓடுறோம். லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். பொதுவா மனுஷங்களோட உடம்புல வலது கால் இடது கால்னு ரெண்டுமே இருக்கும். ஆனா இந்த பிக்சர்ல கீழே உட்கார்ந்து இருக்கிற இந்த லேடியோட 2 காலுமே வலது காலா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை யாருமே கரெக்டா சொல்லல. இருந்தாலும் பலரும் கரெக்டான ஆன்சரை சொல்ல முயற்சி பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கான இந்த வார டாஸ்க். அடுத்து நீங்க பார்க்க போற 2 பிக்சர்ஸும் பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அதுல 2 வித்தியாசங்கள் இருக்கு. அது என்னென்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.